Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோ ஏன் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா, நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 1100 வந்து டச் பண்ண போகிறோம். நம்ம 1100 வீடியோவில் இந்த வீடியோ மட்டும் ஏன் ஸ்பெஷலான வீடியோனா, இதில் நான் சொல்கிற சின்ன விஷயம் தான் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ண போகிற விஷயம். கேட்கறது உங்களுக்கு சாதாரண ஜோக், சிரிக்கிற விஷயமா கூட இருக்கலாம், ஒரு சிம்பிளான விஷயமா கூட இருக்கலாம். ஒரு சிலர் வந்து டிஸ்லைக்கும் பண்ணலாம். மேபி அது உங்களோட விருப்பம். அது ஆக்சுவலாக அதனுடைய அதாவது ஒன்றுமே இல்லாத சாதாரண விஷயம் தான். அதை சேஞ்ச் பண்ணிட்டாவே உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் தான் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சின்ன விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் சொல்லிவிட்டு அந்த சின்ன விஷயத்த சொன்னால் தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போது நீங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பெரிய வெபினாரோ, பெய்டு வெபினாரோ, ஃப்ரீ வெபினாரோ, யாரோ எப்படியோ ஒரு வெபினார், நிறைய வெபினார் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ரைட்? செமினார் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். நிறைய உங்கள்கிட்ட நீங்கள் 50,000 1,00,000 கொடுத்து எவ்வளோ நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் செமினார் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். பெய்டு கிளாஸஸ் கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். ஃப்ரீ கிளாஸஸ் நீங்கள் எடுத்துருக்கலாம். யூடியூப் வீடியோஸ் நிறைய, அதாவது பாப்புலர் பர்சன்ஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆள் வீடியோலாம் பார்த்துருக்கலாம். உண்மையிலே அவங்க நல்ல பர்சனாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு நல்ல சஜஷன் கொடுக்கலாம் யூடியூப் வீடியோஸில். நம்மளுடைய வீடியோஸ்க்கு எடுத்து 1100 வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். நிறைய இண்டிகேட்டர் பற்றி தரவாக தெரிஞ்சுக்கலாம். MACD, அது இது, மூவிங் ஆவரேஜ், போலிங் பேண்ட், அது என்ன உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு இருக்கலாம். எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி எல்லாம் தெரியும் சார் எனக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் தெரியும். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னா தெரியும். பிரேக் எல்லாமே தெரியும் சார் எனக்கு. எல்லாம் அப்போ கூட எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும். ஸ்ட்ராட்டஜிலாம் கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியும். டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறது எல்லாமே எனக்கு தெரியும். மார்க்கெட் நாலேஜ் கம்ப்ளீட்டாக எனக்கு இருக்குது சார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே இதில் நீங்கள் எழுதிருக்கு எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. ஸ்விங் ட்ரேட் கேட்கவே வேணாம். எனக்கு ஸ்விங் ட்ரேட் எங்கே பண்ணணும்னு தெரியும். எல்லாமே தெரியும் எனக்கு. முக்கியமாக வந்து ரிஸ்க் ரேஷியோ, மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே தெரியும் சார். அதுவும் ரிஸ்க் ரேஷியோ எப்படி பண்ணணும்னு தெரியும். 1:1 1:2 அதுவும் கற்றுக்கிட்டேன். ரைட்டு. மணி மேனேஜ்மெண்ட்டும் தெரியும் சார் எனக்கு. நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, மணி மேனேஜ், அதுவும் தெரியும் சார் அப்படின்வாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்லியிருக்கேன். 60% சைக்காலஜி, 30% மணி மேனேஜ்மெண்ட், 10% வந்து ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இதெல்லாம் தெரியும் சார், இது கூட எனக்கு தெரியும் சார் அப்படின்வாங்க. ரைட், ஓகே. சரி, இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் இன்னும் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியல நம்மளால்? ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சும் மார்க்கெட்டில் நம்மளால் ப்ராஃபிட் ஏன் பண்ண முடியல? நிறைய பேர் திங்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு எல்லாமே தெரியுமே, ஏன் நம்மளுக்கு அப்போ நம்ம ப்ராஃபிட் வர மாட்டுது? நமக்கு எல்லாமே தெரியுமே, நம்ம எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம், ஆனால் நமக்கு ஏன் ப்ராஃபிட் வர மாட்டுது? நமக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாக நாலேஜ் கிடச்சிருக்கு, 2 வருஷமாக நான் அதை பண்ணுவேன், 3 வருஷமாக இதை பண்ணுவேன், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி நம்மளால் ஏன் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஆஃப்டர் பொசிஷன் நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வாட்ச் பண்ண வேண்டிய மார்க்கெட் வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு டிப்ஸ். ஓகேங்களா? தயவு செஞ்சு ட்ரேடிங் பொசிஷன் என்ட்ரி ஆனதுக்கப்புறமா மார்க்கெட்டையும் பார்க்காதீங்க, உங்களுடைய பொசிஷனும் பார்க்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, டார்கெட் ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், அதை வாட்ச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போது இதனால் என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல ப்ராஃபிட் சைடு போக சொல்ல உங்களுடைய பொசிஷனை இமீடியட்டாக கட் பண்ணிடுறது. நீங்கள் ஒரு 10,000 rupees டார்கெட் போட்டுருந்தீங்கன்னா வெறும் 3,000 4,000 வெளியே வந்துடுறது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் சைட் போக சொல்ல நீங்கள் ஒரு 3,000 rupees ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா 3,000 4,000 போக சொல்லவும் நீங்களாம் இல்லை திரும்பி மேலே போகும், இல்லை ப்ராஃபிட் சைடு போகும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங் பண்ணுறீங்களா, அது வந்து மிகப்பெரிய தவறு. ஏன் அந்த தவறு நடக்குதுன்னா, நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணுறதுனால தான் அந்த தவறு நடக்குது. இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் பொசிஷன் நீங்கள் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் இன்னும் மிஞ்சி போனால் 3,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஆகும்போது, டார்கெட் வந்து ஒரு 5,000 ரூபாய் டார்கெட் வரும்போது சிஸ்டம் க்ளோஸ் பண்ணி வெளியே போங்க. மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்கு வெளியே போயிட்டால் கூட உங்களுடைய எண்ணம் என்னென்னா, சிஸ்டம் முன்னாடி தான் வரும். என்ன ஆச்சு பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம ஓகே சார் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கூட வெளியே போய்ட்டு அவங்களால ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டிருப்பாங்க, இப்போ டார்கெட் ப்ரைஸும் போட்டிருப்பாங்க. ஒன்றும் ஆக போகிறதில்ல. மிஞ்சி போனால் உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆக போகுது, இல்லை டார்கெட் வந்து ட்ரிகர் ஆக போகுது. ரெண்டுத்தில் என்ன நடக்க போகுது, அவ்வளோதானே.
ஸோ நீங்கள் எல்லாமே கால்குலேஷன் பண்ணிட்டு தானே போனீங்க. அதுக்கப்புறம் ஏன் உங்களுக்கு அந்த சிஸ்டம் பார்க்கணுன்னு ஏன் தோணுது உங்களுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது சிம்பிளான விஷயமா தெரியலாம். ஸோ அப்படி உங்களுக்கு சிம்பிளான விஷயமா தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் டிஸ்லைக்கும் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த சாதாரண விஷயம் தெரியாத நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியட்டுமே. புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஓகே நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ணுறதுனால இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுமே. இப்போ பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட இப்போது மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாக இருக்கும். ஒரு ரிட்டையர்டு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் லைவ் பார்த்துட்டு இருக்கலாம், வேணாம்னு சொல்லவில்லை. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் மார்க்கெட் பார்த்துக்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து 9:26 வந்து ஒரு சேல்ஸ் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அதாவது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலெக்ஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்கில் எந்த லிங்கில் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மந்த்லி 700 பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னொன்று ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கு அதுவும் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து 2500 2500 பேர் இருக்காங்க பாருங்கள் சப்ஸ்கிரைபர். இது வந்து ப்ரைம்லேருந்து பேடில் வந்து 120 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஜஸ்ட் வந்து இது லேர்னிங் பர்பஸ்க்காக ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி, இது எதுவும் டிப்ஸோ கால்ஸோ கிடையாது. இது பாருங்கள், இது வந்து விப்ரோ சேல்ஸ் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். எப்போது 644க்கு பிலோ போனால் சேல் பண்ணுங்கள். 638 638 டார்கெட்டு, 650 ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேஷில் பண்ணிங்கன்னா தாராளமாக ப்ராக்கெட் ஆர்டர் போடலாம். ஒன்லி ஆப்ஷனில் மட்டும்தான் அவங்களால வந்து ப்ராக்கெட் ஆர்டர் கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் சைடில் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேஷில் பண்ணுங்கள். விப்ரோவில் நீங்கள் ஒரு 50 குவான்டிட்டி 100 குவான்டிட்டி ஸ்மாலாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மார்க்கெட் டார்கெட் அடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இன்றைக்கி விப்ரோ பார்த்தீங்கன்னா டார்கெட்டு எப்போ உங்களுக்கு ட்ரிகர் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 மணிக்கு வந்து டார்கெட் ஹிட்டாக இருக்குது. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:15 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது, மதியம் வந்து 2 மணிக்கு தான் டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் ரேர். என்னோடய வியூ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறது கஷ்டம். ஏன்னா அந்த பொசிஷன்லேயே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு அது பார்த்துட்டு இருக்க திறமை இருக்குது சார், எனக்கு நான் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி ரெடியாக இருக்கேன் அப்படின்றவங்க இருக்கலாம். இல்லை சார் அந்த நான் தப்பு பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு டார்கெட் போகுமோ இல்லையான்னு தெரியல, கொஞ்சம் மேலே வந்து என்ன பயம் வந்துச்சு, இவ்வளோ தூரம் பண்ண ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுன்னு சொல்லுவாங்க, திரும்ப கீழே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போனோடனே அந்த ஃபீலிங் வந்து ஒன்றும் பொசிஷனை தாறுமாறாக வந்து அவங்களுடைய பொசிஷனை தப்பான இடத்துல க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் அதான் 95% வந்து அவங்க போட்ட இடத்துல வந்து டார்கெட்டுக்கோ ஸ்டாப் லாஸ்க்கோ வெயிட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஆர்டர் போடுவாங்க, அப்பப்போ மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டாப் லாஸை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருப்பாங்க, டார்கெட் கம்மி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.